2002 வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்கள் மற்றும் அவர்களது உறவினர்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது? எல்லாருக்குமே இந்த லிங்க் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்க லிங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காட்டுதா? இதில் நான் வந்து நத்தம் தொகுதியை சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் வாக்காளர் பெயர், உறவினர் பெயர், பாலினம் கேட்குது. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா பேர் வந்து ஆறுமுகம்ங்கிறனால நான் டைப்பும் பண்ணலாம், இல்லை வாய்ஸ் மெசேஜ்லேயும் நான் சொல்லலாம். இப்போ நான் வாய்ஸ்லேயே வந்து ஆறுமுகம்ங்கிற எங்கள் அப்பா பேர் சொல்லிட்டேன். அப்புறம் எங்கள் தாத்தா பேர் முத்தையாங்கிறது வாய்ஸ்லேயும் சொல்லிட்டேன். பாலினம்ங்கிறது வந்து ஆண் கொடுக்கலாம், பெண் கொடுக்கலாம். முடிஞ்சளவு எல்லாமே வந்து ஆள் அப்படின்னே கொடுத்துருங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஃபீமேல் மேலில் வந்து சின்ன சின்ன அப்போதைக்கு கரெக்ஷன் தப்புலாம் இருந்திருக்குது. ஸோ அதனால் ஆள்னே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சர்ச் பண்ணிட்டீங்கன்னா ஆறுமுகம் முத்தையாங்கிற பேரில் எவ்வளோ வாக்காளர்கள் இருந்தாங்கங்கிறத காமிச்சிரும். இதில் எது கரெக்டுங்கிறத நம்ம தான் செக் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு இருக்க ஊர் பேர் முளையூர் காட்டுது. கண்டிப்பாக எங்கள் அப்பா அங்கே ஓட்டு போடல. இப்போ ரெண்டாவது பாருங்கள், ஆர்சி நடுநிலைப்பள்ளி நத்தம், இங்கே தான் எங்கள் அப்பா ஓட்டு போட்டாங்க. மூணாவது பாருங்கள் ஒரே மாதிரி வருதா? அப்போ என்ன பண்ணணும், ஏஜை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நாலாவது பாருங்கள், இது கொண்டையம்பட்டி இல்லை. அப்புறம் அடுத்து அஞ்சாவது பாருங்கள், அது ஆவுச்சிப்பட்டி இல்லை. அடுத்து ஆறாவது இது பட்டணம்பட்டி இல்லை. அப்போ இதில் எது கரெக்டாக இருக்குன்னா 2, 3 ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் ஏஜ் வைஸ் பார்க்கும்போது ரெண்டாவது இருக்கிறது தான் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிஎல்ஓஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், வாக்காளரோட பேர், அவங்க அம்மா அப்பா பேரை வந்து கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிட்டு வாக்காளர்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க, இதுதான் சரியானதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். சரிங்களா?